ஸ்ரீராமஜெயம். சுகம் தரும் சுந்தரகாண்டம் பாகம் 7. இடிமின்னலாய் இந்திரஜித். அனுமனுக்கும் இந்திரஜித்திற்கும் கடும் போர் நிகழ்ந்தது. மரங்களை பிடுங்கி இந்திரஜித்தின் 4 வகையான சேனைகளையும் அடித்து நொறுக்கிய அனுமனை நோக்கி, உன் வாழ்நாளுக்கு இன்றே முடிவு என்றான் இந்திரஜித். உங்கள் கூட்டத்தாரின் அநியாயங்களுக்கெல்லாம் இன்றே முடிவு என்று அனுமன் பதிலளித்தார். இந்திரஜித்தின் வில்லை முறித்த அனுமன் அவனை தேரோடும் தூக்கி எறிந்தார். அவ்வாறு எரியப்பட்ட இந்திரஜித் ஆகாயத்தை சென்று அடைந்து அங்கிருந்து பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். அது அனுமனின் தோள்களை சுற்றி கொண்டது. பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்ட அனுமன், இது பிரம்மனின் அம்பு, இதன் ஆணையை மீறக்கூடாது என்று தன் பழைய வடிவோடு கண்ணை மூடியபடி அமைதியாய் இருந்தார். ஆஹா, இந்த குரங்கினுடைய வலிமை ஓய்ந்து விட்டது என்று எண்ணி மகிழ்ந்தான் இந்திரஜித். அரக்கர்கள் அனுமனை கயிற்றால் கட்டி இழுத்து கொண்டு சென்றனர். ராவணனை சந்திக்க இதுதான் வழி. அவனை சந்தித்து நீதி சொல்ல வேண்டும். அழிக்கப்படாமல் மீதம் இருக்கிற இலங்கையின் மற்ற பகுதிகளையும் அழித்துவிட்டு ராமபிரானிடம் திரும்பிச் செல்வதுதான் என் கடமை என்று நினைத்தவராய் அரக்கர்களின் பின்னால் அமைதியாக சென்றார் அனுமன். திரிசடை மூலமாக அனுமன் கட்டுண்ட செய்தியை அறிந்த சீதை கண்ணீர் வடித்தாள். இந்திரஜித் மனம் குளிர்ந்தான். அனுமனை கட்டி இழுத்து கொண்டு ராவணனின் முன் நிறுத்தினான். அனுமன் அந்த அரண்மனையின் அழகையும் ராவணனின் தர்பாரையும் சுற்றி பார்த்து வியந்தார். ராவணனை நோக்கி, நலமா என்று தைரியத்துடன் கேட்டுவிட்டு, நான் அனுமன், உன் நண்பன் சுக்ரீவன் உத்தரவிட்டதால் இங்கு வந்தேன். உனக்கு ராமபிரானின் வரலாறு தெரியாது என்று நினைக்கிறேன் என்று கூறி ராம சரித்திரத்தை சொல்லத் துவங்கினார் அனுமன். இவ்வளவு பெரிய வீரரான ராமனின் மனைவி சீதா பிராட்டியை நீ கவர்ந்து வந்திருக்கிறாய். தெரியாமல் செய்துவிட்ட தவறுக்கு மன்னிப்பு உண்டு. எனவே நீ சீதாதேவியை ராமபிரானிடம் மரியாதையாக திருப்பி அனுப்பிவிடு என்று அனுமன் ஆலோசனை கூறினார். வாலியிடம் நீ தோற்றாய், அந்த வாலியே ராமபிரானிடம் தோற்றான். இதை நீ நினைவில் கொள்ள வேண்டும் என்று அனுமன் கூறியதை கேட்ட ராவணன் சினம் கொண்டான். இந்த குரங்கை உடனடியாக கொன்று விடுங்கள் என்று ராவணன் ஆணையிட்டான். உடனே ராவணனின் தம்பி விபீஷணன் என்னும் வீடனன் எழுந்து, இந்த குரங்கை கொல்வதை காட்டிலும் வேறு ஏதாவது தண்டனை தரலாம், ஏனெனில் தூதனாக வந்தவனை கொல்லுதல் தர்மமாகாது என்று ஆலோசனை கூறினான். ராவணன் சற்று யோசித்தான். தம்பி வீடனா, நீ சொல்வதை ஏற்கிறேன். இருப்பினும் இந்த குரங்கு செய்த குற்றத்திற்காக அதன் வாலில் தீயை வைத்து இந்த நகரத்தை சுற்றி வரச் செய்வாய். பிறகு நம் எல்லையை விட்டு செல்ல அனுமதிப்பாய் என்று ராவணன் ஆணையிட்டான்.